இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மத்திய கிழக்கு பதற்றம், எண்ணெய் விலை $100 எட்டும் அபாயம். மத்திய கிழக்கில் நடக்கும் மோதல் மேலும் தீவிரமானால் உலகளாவிய எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $100 தாண்டும் வாய்ப்பிருப்பதாக எரிசக்தி ஆய்வு நிறுவனமான பிரைஸ்டர் எனர்ஜி எச்சரித்துள்ளது. அப்பகுதியில் அண்மையில் நடந்த ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி கட்டமைப்புகள் பெரும் ஆபத்தில் உள்ளன. இதனால் உலக எண்ணெய் சந்தையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. அதன் விளைவாக பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை சுமார் 3 விழுக்காடு உயர்ந்து ஒரு பீப்பாய்க்கு $83 நெருங்கியுள்ளது. இந்நிலையில் இந்த மோதல் சவுதி அரேபியா, குவைத், ஐக்கிய அரபு சிற்றரசு போன்ற முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகளுக்கும் பரவினால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படலாம் என நிபுணர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதனால் எரிபொருள் விலை, போக்குவரத்து செலவு மற்றும் அன்றாட பொருட்களின் விலையும் உயரக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்களும் எச்சரிக்கின்றனர். மை பார்டர் பாஸ் நிறுத்தப்படும் என்ற வதந்தி குடிநுழைவுத்துறை மறுப்பு. மை பார்டர் பாஸ் மார்ச் 1 முதல் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் MYNIISE மட்டுமே தற்போது பயன்படுத்தப்படுவதாகவும் சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் பொய்யானவை. குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் அதனை உறுதிப்படுத்தியுள்ளனர். உண்மையில் மை பார்டர் பாஸ் இன்னும் செயல்பாட்டிலேயே உள்ளது. மேலும் அது MYNIISE முறையுடன் விரைவில் ஒருங்கிணைக்கப்படும். எனவே பொய்யான செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதுவாயினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்புங்கள் என்றும் குடிநுழைவுத்துறை கூறிற்று. புடு பசாரில் அலங்கார மீன் வளாகங்களில் தடை செய்யப்பட்ட மீன்களுடன் விற்பனை. திடீர் சோதனையால் அதிரடி. புடு பசாரில் தடை செய்யப்பட்ட மீன்களுடன் சேர்த்து பல்வேறு வகையான ஆமைகளை வெளிப்படையாக விற்பனை செய்த பல வளாகங்கள் சோதனை செய்யப்பட்டன. 6 அலங்கார மீன் வளாகங்களில் காலை 11 மணி அளவில் இந்த நடவடிக்கை தொடங்கியதாக கோலாலம்பூர் மற்றும் புத்ரஜயா கூட்டரசு பிரதேசங்களுக்கான மீன்வள இயக்குநர் சுஹானா கசிரோன் தெரிவித்தார். இந்த நடவடிக்கையின் போது அரபைமா, ஸ்டர்ஜியான், பீகாக், பாஸ் உட்பட பல்வேறு தடை செய்யப்பட்ட மீன்கள் உட்பட 35,674 ரிங்கெட் மதிப்புள்ள 675 மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தடை செய்யப்பட்ட மீனின் விலை இனத்தை பொறுத்து மாறுபட்டதாக இருந்ததோடு அங்கு பறிமுதல் செய்யப்பட்ட அரபைமா ஒவ்வொன்றும் 300 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டது. அரபைமா வேகமாக வளரும் இனமாகும். இது பொதுவாக பொழுதுபோக்கு பகுதிகளில் காணப்படுகிறது. சோதனை செய்யப்பட்ட 6 வளாகங்களும் மீன் வளர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதி மற்றும் உரிமம் இல்லாத குற்றத்தை செய்ததாக சுஹானா கூறினார். நீலாய் பிளாஸ் நெடுஞ்சாலை வெள்ளத்தில் மூழ்கியது. காருக்குள்ளேயே நோன்பு துறந்த பயணிகள். நேற்று மாலை நெகிரி செம்பிலான் நீலாய் அருகே பிளாஸ் நெடுஞ்சாலையில் கனமழை காரணமாக திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் தெற்கு நோக்கி செல்லும் 4 பாதைகளும் நீரில் மூழ்கியதால் நூற்றுக்கணக்கான பயணிகள் தங்கள் வாகனங்களிலேயே நோன்பு துறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மாலை 6 மணி கடவில் தொடங்கிய இந்த வெள்ளம் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது. கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் அதில் சிக்கிக் கொண்டன. வடக்கு நோக்கி செல்லும் பாதையில் கனரக வாகனங்களால் மட்டுமே கடந்து செல்ல முடிந்தது. வாகனங்களுக்குள் நோன்பு துறக்கும் காட்சிகள் சமூக ஊடகங்களிலும் வைரலாகின. இந்நிலையில் பிளஸ் நிர்வாகம் பயணிகள் பொறுமையாக இருக்கவும், இதுபோன்ற வெள்ளத்தில் வாகனங்களை இயக்க முயற்சிக்கவும் வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. வட்டி முதலையின் வேலையா? குவாலபிலா தம்பினில் வீடு மற்றும் கடைக்கு வெளியே பன்றி தலைகள். நெகிரி செம்பிலான் குவாலபிலாவில் உள்ள வீட்டின் முன்பும் தம்பினில் ஒரு கடையின் முன்பும் பன்றி தலைகள் வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று அதிகாலை 1 மணிக்கு நிகழ்ந்த அவ்விரண்டு சம்பவங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என நம்பப்படுவதாக மாநில போலீஸ் தலைவர் அல்பான்சி அகமது கூறினார். சட்டவிரோதமாக வட்டிக்கு கடன் கொடுப்பவர் என நம்பப்படும் சந்தேக நபருக்கும் கடன் வாங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இடையிலான தனிப்பட்ட பிரச்சனையே அச்சம்பவத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதாவது வாங்கிய கடனை திருப்ப செலுத்த அழுத்தம் கொடுப்பதையே அது நோக்கமாக கொண்டுள்ளது. மற்றபடி இது மதங்களுக்கு இடையிலான சினமூட்டும் நடவடிக்கை அல்ல என அல்பான்சி தெரிவித்தார். தம்பினில் பாதிக்கப்பட்ட கடையில் இதற்கு முன்பு சிவப்பு சாயம் வீசி சென்ற அதே நபர்தான் இம்முறை பன்றி தலையை வைத்திருப்பதாக போலீஸ் நம்புகிறது. குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறும் நிலையில் தகவல் தெரிந்தோர் போலீசை தொடர்பு கொள்ளுமாறும் அல்பான்சி கேட்டுக்கொண்டார்.
இஸ்லாம் மற்றும் பூமிபுத்ரா பிரச்சினைகள் குறித்து பல கட்சி கூட்டத்தை நடத்திய அம்னோ மலாய் முஸ்லிம் அரசியல் கட்சிகளை ஒரு பெரிய குடையின் கீழ் இணைக்கவிருப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்த அம்னோ தொடக்க கட்டமாக பல கட்சி கூட்டத்தை நடத்தியுள்ளது. நேற்று அம்னோ தலைமையகத்தில் நடைபெற்ற அக்கூட்டத்தில் இஸ்லாம் மற்றும் பூமிபுத்ரா மக்களின் பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. இந்த சந்திப்பில் அம்னோவோடு பாஸ், PKR, அமானா, பெர்ஜாசா, கிம்மா, PGRS, இக்காதான் என அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி கூட்டணிகளை சேர்ந்த 8 கட்சிகள் பங்கேற்றன. அம்னோ பொதுச் செயலாளர் டத்தோ அஸ்ரிப் ஃபஜ்டி டுஸ்கி கூட்டத்திற்கு தலைமை ஏற்றார். இஸ்லாம் மற்றும் பூமிபுத்ரா சமூகங்கள் தொடர்பான முக்கிய பிரச்சினைகள் குறித்து தொடர்ந்து கலந்துரையாடுவதற்காக ஒரு நிரந்தர செயலகத்தை அமைக்கவும் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் சொன்னார். கருத்து வேறுபாடுகளை தாண்டி பல கட்சிகள் ஒரே மேடையில் கலந்து கொண்ட இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. KLIA விமான நிலையத்தில் குஸ்குஸ் விலங்குகள் கடத்தல் முறியடிப்பு. KLIA அனைத்துலக விமான நிலையத்தின் முதலாவது முனையத்தில் பப்புவா நியூகினியில் உள்ள பூர்வீக காடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்டதாக நம்பப்படும் கஸ்கஸ் இனத்தை சேர்ந்த 2 வனவிலங்குகள் கடத்தும் முயற்சி முறியடிக்கப்பட்டது. 68 வயதான சந்தேக நபர் தனது பொருட்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த விலங்குகளை எடுத்து சென்ற போது கைது செய்யப்பட்டார். அந்த நபரின் பொருட்களை கொண்ட பயண பெட்டியை பரிசோதித்த போது வனவிலங்குகள் அடங்கிய 2 சிறிய பிளாஸ்டிக் பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பெர்ஹிலிதான் எனப்படும் வனவிலங்கு மற்றும் பூங்கா துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ அப்துல் காதிர் அபு ஹாஷிம் தெரிவித்தார். அந்நபர் இந்தியாவை சேர்ந்தவர், எனினும் மலேசிய குடியுரிமை பெற்றவர் என்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது. அவர் திருச்சிராப்பள்ளிக்கு செல்லும் விமானத்தில் ஏற முயன்றதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டு இறுதிக்குள் அடையாள கார்டின் மூலம் சமையல் எண்ணெய் பொட்டலங்களை வாங்கலாம். ஃபுஷியா சாலே இந்த ஆண்டு இறுதிக்குள் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி மானிய விலையில் சமையல் எண்ணெய் பொட்டலங்களை வாங்குவதை அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளது. மைகாஷி திட்டத்தின் மூலம் அடையாள அட்டைகளின் பயன்பாட்டை ஒருங்கிணைக்கும் செயல்முறையை அரசாங்கம் தற்போது செயல்படுத்தி வருவதால் இந்த வாய்ப்பு இருப்பதை உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபுசியா சாலே தெரிவித்தார். இப்போதைக்கு சமையல் எண்ணெய் மானிய பொட்டலங்கள் அவற்றை வாங்க தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே சென்றடைவதை உறுதி செய்வதற்காக ஒரு படியாக இன்னும் QR குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த ஆண்டு இறுதிக்குள் அடையாள அட்டைகளை ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அதுவரை தற்போதுள்ள நடைமுறை அமலில் இருக்கும் வாய்ப்பு இருப்பதாக ஃபுசியா தெரிவித்தார். மார்ச் 1ஆம் தேதி வெளிநாட்டினர் மானிய விலையில் சமையல் எண்ணெய் வாங்குவது தடை செய்யப்படும் என்று இதற்கு முன் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்திருந்தார். சிறுவனை ஓரின புணர்ச்சி செய்த வழக்கில் ஆடவருக்கு விதிக்கப்பட்ட 10 ஆண்டு சிறை தண்டனை நிலைநிறுத்தம். 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறுவனை வலுக்கட்டாயமாக ஓரின புணர்ச்சிக்கு உட்படுத்திய வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஆடவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 2 பெரும்படிகளும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. 31 வயது லோகேந்திரன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டை புத்ரஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று நிராகரித்தது. 2020ஆம் ஆண்டு பிப்ரவரியில் உலுபேராகில் உள்ள ஒரு கோவிலில் இந்த சம்பவம் நடந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு அப்போது வெறும் 15 வயதுதான். இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு குவாலகங்சா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட லோகேந்திரனுக்கு 10 ஆண்டு சிறையும் 2 பெரும்படிகளும் தண்டனையாக விதிக்கப்பட்டிருந்தது. அதோடு சிறை காலத்தில் ஆலோசனை சிகிச்சை பெறவும் விடுதலைக்கு பிறகு 2 ஆண்டுகள் போலீஸ் கண்காணிப்பில் இருக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டை கடந்த ஆண்டு உயர்நீதிமன்றமும் நிராகரித்தது. அப்போது மேல்முறையீட்டு நீதிமன்றமும் அதே தீர்ப்பை உறுதிப்படுத்தியுள்ளது. MACC அரசாங்கத்தின் அரசியல் ஆயுதமா? பெர்சோவின் குற்றச்சாட்டு நியாயமற்றது. அன்வார் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC அரசாங்கத்தின் அரசியல் ஆயுதமாக மாறிவிட்டதாக தேர்தல் சீர்திருத்தங்களை வலியுறுத்தும் பெர்சே அமைப்பின் குற்றச்சாட்டு நியாயமற்றது என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கண்டித்துள்ளார். அவ்வாறு கருத்து கூறுவது பெர்சேவின் உரிமை என்றாலும் அது தேவையற்றது என்றார் அவர். ஊழல் எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய MACC அண்மைய காலமாக அந்த அடிப்படை நோக்கத்திலிருந்து விலகி அரசாங்கத்தின் அரசியல் ஆயுதமாக செயல்பட்டு வருவதாக பெர்சே நேற்று சாடியிருந்தது. பொருளாதார முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ராபிசி ரம்லியின் முன்னாள் உதவியாளர் ஜேம்ஸ் சாய் விசாரணைக்காக தேடப்படும் நபராக MACC முன்னதாக அறிவித்ததை அடுத்து பெர்சே அக்குற்றச்சாட்டை முன்வைத்தது.
சிறார் பாலியல் துன்புறுத்தல் வங்காளதேசியை மலேசியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்திய FBI. அமெரிக்காவின் மத்திய குற்றப்புலனாய்வு துறையான FBI சிறார் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பில் தேடப்பட்டு வந்த வங்காளதேச ஆடவரை மலேசியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தியுள்ளது. 28 வயது ஜொபைதுல் அமீன் எனும் அவ்விளைஞர் அனைத்துலக அளவில் இணைய வாயிலாக குழந்தைகளை பாலியல் சுரண்டல் செய்யும் கட்டமைப்பை நடத்தி வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் மலேசிய அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் அவ்வாடவர் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக FBI இயக்குநர் காஷ் பட்டேல் தெரிவித்தார். அதற்காக மலேசிய அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் சொன்னார். மலேசியாவில் ஒரு தனியார் ஜெட் விமானத்தில் ஏற்றுவதற்காக சந்தேக நபரை 3 FBI அதிகாரிகள் அழைத்து செல்லும் புகைப்படம் ஒன்றையும் பட்டேல் வெளியிட்டுள்ளார். இச்சம்பவம் அனைத்துலக அளவில் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான குற்றங்களை தடுக்கும் முயற்சியில் அமெரிக்கா மற்றும் மலேசியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. என்னை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லுங்கள், எதிர்ப்பாளர்களுக்கு TMJ சவால். ஹரிமா மலாயா கால்பந்து அணியின் 7 கலப்பின மரபின ஆட்டக்காரர்களின் ஆவண மோசடியில் தாமும் சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டுபவர்கள் அந்த விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லலாம் என JDT உரிமையாளர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். தக்க ஆதாரங்களுடன் என்னை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என சமூக ஊடகத்தில் அவர் சவால் விடுத்தார். ஆவண மோசடிக்காக அந்த 7 வீரர்களுக்கு அனைத்துலக கால்பந்து சம்மேளனமான FIFA விதித்த அபராதம் மற்றும் ஆட்ட தடையை எதிர்த்து மலேசிய கால்பந்து சங்கமான FAM அனைத்துலக விளையாட்டு நடுவர் மன்றத்தில் முறையீடு செய்த நிலையில் FIFAவின் தண்டனை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து சமூக ஊடகத்தின் கருத்து பதிவிட்ட உள்ளூர் கால்பந்து ரசிகர் ஒருவர் இந்த ஆவண மோசடி சர்ச்சைக்கு TMJவுக்கு அதுவே பொறுப்பேற்க வேண்டும் என கூறியதற்கு பதில் வழங்கிய போது ஜஹூர் இடைக்கால சுல்தானுமான துங்க இஸ்மாயில் அவ்வாறு கூறினார். TMJயின் இப்பதிவு குற்றச்சாட்டுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் அவரது தயார் நிலையை வெளிப்படுத்துகிறது. இதனிடையே CASன் முடிவை அடுத்து ஆசிய கால்பந்து சம்மேளனத்தின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் முடிவுக்கு FAM காத்திருக்கிறது.